வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெங்காய போண்டா. டீ கடை வெங்காய போண்டா செய்கிறதுக்காக ஒரு 1/2 kg வெங்காயத்தை இந்த மாதிரி லேஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், மல்லி கருவேப்பிலை தழை சிறிதளவு. இப்போ வெங்காயத்தை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இருக்கவே கூடாது. இப்போ இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு நம்ம சேர்த்துடலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்ல. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையில். ஒவ்வொரு வெங்காயம் நல்லா தனித்தனியாக வர மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே வச்சு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ கருவேப்பிலை தழை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிடலாம். மாவு அதிகமாக சேர்த்திடாதீங்க, கல் மாதிரி ஆயிரும். தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு சொட்டும் கூட இருக்கக்கூடாது. வெங்காயத்தில் விடுற தண்ணியிலே இதை நம்ம மாவு பிசைஞ்சிட்ருக்குறோம். இலக்கமாக இருந்தால் வேணால் மாவு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சிடலாம். லேசாக ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை வேகமாக வைக்க வேண்டாம், ரொம்ப ஸ்லோலி வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் பபிள்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அப்படி திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வேகமாக வச்சோம்னா என்ன ஆயிரும்னா கருகுன மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம்.
சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.